103வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதான் ஏன் முக்கியம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த உபகாரங்கள் 1-2 கிடையாது. அது ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அவைகள் அநேகமா இருக்கும். அந்த உபகாரங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணிராத, மறக்காத என்று நான் சொல்றேன். அந்த உபகாரங்கள் முடியாது. அவர் அப்படிப்பட்டவர், இரக்கம் உள்ளவர். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்பீர்களே, ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வாசிங்கள். நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, இம்மட்டும் உங்களை நடத்தினாரா, இனிமேலும் நோயிலையும் தாங்குவார், வியாதியிலையும் தாங்குவார், சோதனையிலும் இருப்பார். ஆனா உங்க சுய பலத்தை நம்பாதுங்க, உங்க பண பலத்தை நம்பாதுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுடைய பலத்தை நம்பாதுங்க. அவருக்கு பயப்படுங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று 91வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார், நீங்கள் நம்புங்க என்று சொல்லப்பட்டு வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்ல முடியுமா? சொல்லிதான் ஆகணும். ஏன்? நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே தேவனுடைய கிருபை. அப்ப நீங்க எப்படி சங்கீதக்காரனை போல தைரியமா சொல்லணும். நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? தேவனின் அடைக்கலமா இருந்தார், என் கோட்டை, இனிமேலும் கோட்டையா இருப்பார், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதான் முக்கியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு அந்த தேவனை நம்பியானி. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது நீங்க தைரியமா வெட்கப்பட மாட்டீங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். அதான் முக்கியம். நீங்க அவரை நம்புங்க. அவர் என் அடைக்கலமா இருந்தார், அவர் என் அடைக்கலமா இருப்பார், அவர் என் கோட்டை, இன்னும் எனக்கு பாதுகாப்பை தருவார். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. உங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை துதியுங்கள் என்று இருக்கு. 136வது சங்கீதம் 1வது வசனமும் 147வது சங்கீதம் 1வது வசனமும் வாசிங்க. அங்க சொல்லுது, ஒரு கட்டளை கொடுங்க, கர்த்தரை துதியுங்கள். வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அந்த கிருபை எப்பவுமே இருக்கு. தாங்குகிற கிருபை, சுமக்கிற கிருபை, நடத்துகிற கிருபை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் அவருடைய கிருபை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று இருக்கு. அவருடைய கிருபை அது இம்மட்டும் இல்லை, இனிமேலும் இருக்கும். 147வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பாருங்கள், அவரை துதியுங்கள் என்று இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துதிக்க தெரியணும். அது கஷ்ட நேரத்திலும் சரி, நஷ்டமான நேரத்திலும், சோதனையான நேரத்திலும் சரி, கர்த்தரை துதியுங்கள் என்று இருக்கு. அது நல்லது, அது இன்பமானது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. நீங்க துதித்து பாருங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். 139வது சங்கீதம் 14வது வசனம் வாசிங்க. அங்க தாவீது ராஜா யதார்த்தமா எல்லாம் உணர்ந்து சொல்றார், நான் உம்மை துதிப்பேன், நீர் எனக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்கள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன், நன்றா என் ஆத்மாவுக்கு தெரியும். அதான் சொல்றேன். நீங்க நான் ஒருத்தன் சொல்றேனேன்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லாதுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்படி சொல்லாதுங்க. நீங்க உணரணும். இங்க தாவீது ராஜனுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் உம்மை துதிப்பேன். ஏன் நீ துதிப்பேன்னு சொல்றான்னா, என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும், ஒவ்வொரு நாளும் நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர் என்று எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட நீர் இருக்கிறீர் என்று எனக்கு நல்லாவே தெரியும். என் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறீர், இது எனக்கு நன்றாய் தெரியும். அதனால் நான் உம்மை துதிப்பேன் என்று வாசிங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். என் வாழ்க்கையை நான் சோதிச்சு பார்க்கும்போது, இனி அதிசயமாய் நீ தாங்கி தப்புவித்து வழி நடத்தி வந்தீர், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். இங்கதான் பிரச்சனை. உங்க ஆத்மாவுக்கு அது தெரியல, உங்க ஆத்மாவுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனா தாவீது ராஜாவுக்கு தெரியுது, என் ஆத்மாவுக்கு இது நன்றாய் தெரியும். நான் அதனால என்ன பண்ணுவேன் தெரியுமா, இன்னும் நான் அவரை துதிப்பேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், விசுவாசத்துல வளருங்க. நினைச்சு பார்க்கணும். அவர் செய்த கிருபைகள், கிரியைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, துதிக்கணும்.